அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஒரு அரை கப்பு வச்சு ஊற வச்சுருக்கிறேன். 3 டம்ளர் அரிசி எடுத்து இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். நாங்கள் ஆட்டுக்கல்லில் போட்டு சும்மா கொஞ்சமாக இருக்குதுன்னா ஆட்டுக்கல்லையே ஆட்டிக்கிட்டோம். நீங்கள் கிரைண்டரில் போட்டுக்கலாம், மிக்சியில் போட்டுக்கலாம். நல்லா ஆட்டி முடிஞ்சது நாங்கள் உப்பு போட்டு அப்புறம் மீதி இன்னொரு கொஞ்சம் நேரத்துலையும் எடுத்துட்டோம். பாருங்க எப்படி இருக்குன்னு தருன்னு எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஊற வச்ச பருப்பு, இஞ்சி, ஒரு அரை மூடி தேங்காய் சொரையை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போடுறோம். கடுகு போட்டது நம்ம கடலைப்பருப்பு போட வேண்டாம், அதை நாங்கள் ஊற வச்சு அதில் போட்டிருக்குறோம். இது இப்படி செஞ்சு பாருங்கள். பருப்பு கொஞ்சம் எச்சாவும் போடலாம், சிறுதானியம் சேர்த்துன மாதிரி ஆச்சு. வெங்காயம் போட்டு பச்சை மிளகா, கருவேப்பில், அப்புறம் கொஞ்சம் வணங்கிறதுக்கப்புறம் நம்ம இஞ்சி போடணும். இந்த வெங்காயத்துக்கு அளவான தேவையான அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்குறோம். இஞ்சி போட்டாச்சு. போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா வணங்கின முன்னால் தேங்காய் போடுறோம். தேங்காயம் போட்டு ஒரே ஒரு திருப்பு லேசாக சூடானது நம்ம ஆட்டி வச்ச எடுத்துகிட்டு வந்த மாவை இதில் போட்டு கலக்கிறோம். கலக்கிட்டு ஊற வச்ச அந்த பருப்பையும் போட்டிங்கன்னா இது நிறையா பருப்பு போட்டிருக்கா நல்லா இருக்குது. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கடலைப்பருப்பு எண்ணெயில் போடாமல் நம்ம போட்டிருக்குறோம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிளறி விட்டு கொஞ்சம் கெட்டியாகணும். கொழுக்கட்டை கையில் பிடிக்கிற அளவுக்கு இது தண்ணியாட்டு இருக்குது. பாருங்கள் கெட்டியாயிடுச்சு. கெட்டியாகி ஒரு தட்டில் எடுத்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டில் பிடிச்சி வைக்கணும். பிடிச்சி வச்சு ஒரு அரை மணி நேரத்தில் வெந்துடும். அது எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் 2 தட்டில் எடுத்து வச்சுட்டா ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்துடும். பாருங்கள் வெந்துருச்சு எப்படி இருக்குதுன்னு. நாங்கள் நைட்டு செஞ்சோம். சாயந்தரம் மாவாட்டி நைட் டிஃபனுக்கு கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், இட்லி பொடியும் வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. செஞ்சு பாருங்கள்.